பிரமிப்பாய் இருந்தது ராமநாதனுக்கு. கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்குள் ஒருவன் பொருளாதார நிலை இப்படி கூட மாற முடியுமா என்ற வியப்பில் ஆழ்ந்து நின்றார். நகரத்தின் மையப்பகுதியில் வீடு, கார், ஆள், அம்பலம் என்று எதிலும் பெருமை. எப்படி இருந்த பழனி எப்படி மாறிவிட்டான்? வள்ளி, அது பழைய சாதம் மிச்சம் இருக்கு, வாங்கிக்கிறியா? எதுக்கு மேகலா அக்கா இப்படி தயங்குறீங்க? வெறும் தண்ணியை குடிச்சு வயத்தை நிரப்பிக்கிறதுக்கு பழைய சாதம் அமிர்தமாச்சே, போடுங்க தாராளமாய். தன் மனைவிக்கும் இந்த பழனியின் பெண்டாட்டிக்கும் நடந்த பழைய உரையாடல் ஏனோ மனதில் உதிக்க அருகில் இருந்த மேகலாவை நோக்கினார் ராமநாதன். என்னங்க, அது பழச நினைச்சேன் என்று புன்னகை புரிந்தார். என்ன ஐயாவையும் அம்மாவையும் ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டேனா என்று கேட்டபடி வந்தார் பழனி. பட்டு வேட்டி தரையில் புரண்டது. பரவாயில்ல பழனி, எம்எல்ஏ வந்தாரு, அவரோட பேசிட்டு வழி அனுப்பிட்டு வர்றதுக்கு நேரமாயிடுச்சு, மன்னிச்சிடுங்க ஐயா. அதனால் என்ன? வள்ளி ஏய் என்று கத்தி அழைத்தார் பழனி. இதோ வந்துட்டேன். அந்த எம்எல்ஏ சம்சாரம் விட மாட்டேங்குது, நொய்யி நொய்யின்னு. என்னம்மா, நல்லா சாப்பிட்டீங்களா? பட்டு சேலையில் தலைப்பை திருகியபடி விசாரித்தாள் வள்ளி. உங்க 10வது கல்யாண நாள் நிகழ்ச்சிக்கு எங்களையும் கூப்பிட்டதுக்கு நாங்க தான் நன்றி சொல்லணும் என்றார் ராமநாதன். என்னங்க ஐயா பெரிய வார்த்தையெல்லாம்? பழைய வறுமையையும் மறக்கல, நான் உங்களையும் மறக்கல. அதற்குள் ஒரு ஆள் வந்து காதை கடித்தான். ஒரு நிமிஷம் ஐயா, வந்துடுறேன். வள்ளி நீயும் வா என்று வேட்டி அவிழ ஓடினார். வேட்டியை ஒழுங்காக கட்டிக்கொள்ள தெரியாத அதே பழனிதான் இன்னும். ஆனால் அன்று ஆங்காங்கே நைந்து போன அழுக்கு வேட்டி, இன்றோ அகல ஜரிகை போட்ட விலை உயர்ந்த வேட்டி. ராமநாதன் குடியிருக்கும் வீட்டுக்கு எதிரே குடிசையில்தான் முன்பு வசித்து வந்தது பழனியின் குடும்பம். வாடகை ரிக்ஷாவை ஓட்டி பிழைப்பை நடத்தி கொண்டிருந்தான். வள்ளி 4 வீடுகளில் 10 பாத்திரம் தேய்த்து தன் பங்குக்கு வீட்டு வருமானத்தை உயர்த்தினாள். என்னம்மா விசேஷம் இன்னைக்கு? வீட்டில் பாயசம், கோயில் அர்ச்சனை. அது வள்ளி, இன்னைக்கு எங்கள் 20வது கல்யாண நாள். ஓ, அதுதான் நீங்கள் புது நூல் புடவையில் ஜொலிக்கிறீங்களாக்கோ என்று பெருமூச்சு விட்டாள். என்ன, அடுத்த வார புதன்கிழமை எங்களுக்கு கூட கல்யாண நாள் தான். அதை நினச்சி பார்த்தேன், சிரிப்பு வந்தது. அவள் மனசின் ஓரத்தில் ஏற்பட்ட ஏக்கத்தை நொடியில் புரிந்து கொண்டாள் மேகலா. அடுத்த புதன்கிழமை காலை சரியாக 6 மணிக்கு வழக்கம் போல வேலைக்கு வந்தவளுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. 200 ரூபாய் வாயில் சேலையும் 100 ரூபாய் வேட்டியும் அவர்களின் திருமண நாள் பரிசாய் அளித்தாள் மேகலா. அன்று அந்த வாயில் புடவையை கண்டு பூரித்து ஆடையாய் கட்டி கொண்டவள் இன்று 5000 ரூபாய் காஞ்சிப்பட்டை அலட்சியமாய் உடுத்தி கொண்டிருக்கிறாள். மறுபடியும் மன்னிக்கணும் ஐயா என்று திரும்பி வந்தனர் பழனியும் வள்ளியும். அப்ப நாங்க கிளம்புறோம் பழனி. என்னையா அதுக்குள்ள? வீட்டில் பையனும் பொண்ணும் தனியா இருக்காங்க, அவங்களையும் கூட்டி வந்திருக்கலாம். இப்ப என்ன படிக்கிறாங்க 2 பேரும்? பையன் இந்த வருஷம் காலேஜ் போறான், பொண்ணு +2. எந்த காலேஜில் சேர்க்க போறீங்க? ஏழைக்கேத்த எள்ளுருண்டை தான். நம்ம அரசாங்க கல்லூரியில் கிடைக்கிற கோர்ஸில் படிக்க வைக்கணும். என்னம்மா, நான் ஒரு தெருக்கிறதையே மறந்துட்டீங்க. எந்த காலேஜில் சேர்க்கணும் சொல்லுங்க. மற்ற காலேஜ்னா டொனேஷன். ஏன் சிபாரிசு இருக்கே, டொனேஷனை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க என்றவரை புன்னகையுடன் பார்த்தார் ராமநாதன். என்னங்க, என்ன உனக்கு தெரியாதா? டொனேஷன், வரதட்சணை, லஞ்சம், கள்ளக்கடத்தல் எல்லாம் ஒரே ரகம்தான் என்னை பொறுத்தவரை. ஐயா இன்னும் மாறவே இல்லை என்று சிரித்தார் பழனி. அப்போ கிளம்புறோம் பழனி, வாங்க, அடிக்கடி வந்தீங்கன்னா சந்தோஷப்படுவோம் என்று கை காட்டினார். இருவரையும் வாசல் வரை வந்து வழி அனுப்பினார் பழனி. வாசலில் 2 போலீஸ் கான்ஸ்டபிள்கள் பந்தோபஸ்துக்காக. ராமநாதனுக்கு சிரிப்பு வந்தது. என்ன சிரிக்கிறீங்க என்றாள் மேகலா. சொல்றேன், நம்ம பஸ் வருதா பாரு, 11A. அவர்கள் செல்ல வேண்டிய டவுன் பஸ் தான். கூட்டம் அதிகமில்லை, ஏறி அமர்ந்தனர். ஐயா, போலீஸ் என் புருஷனை இழுத்துக்கிட்டு போயிடுச்சு, அழுதபடி ஓடி வந்தாள் வள்ளி. மாநில செய்திகளை ரேடியோவில் கேட்டுக்கொண்டிருந்த ராமநாதன் திடுக்கென எழுந்தார். என்ன சொல்ற? ஆமாங்க ஐயா, ரிக்ஷாவில் சாராயம் கொண்டு போறாருன்னு போலீஸ் பிடிச்சிக்கிட்டு போயிடுச்சு. மறுபடியும் அவருக்கு அதிர்ச்சி. உன் புருஷன் சாராயம் கொண்டு போறானா? தலை குனிந்து நின்றாள் வள்ளி. முதல்ல ஸ்டேஷனில் போய் விசாரிங்க, பாவம் கலங்கி போய் நிற்கிறா என்றாள் மேகலா. ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் இவரின் உறவினர் தான். பேசி பார்த்தார். ஆனால் சாராய விஷயம் அவரை நெருடியது. குற்றம் செய்தவன் தண்டனை அடைவதுதான் தர்மம். பழனி 15 நாள் ஜெயிலில் வாசம் செய்துவிட்டு திரும்பினான். அப்போது ஆரம்பித்தது அவன் வாழ்வில் திருப்பம். சாராயம் கடத்தி, பிறகு தானே விற்று, தானே காய்ச்சி, தில்லுமுள்ளு வேலைகளில் தேர்ந்து இதோ சமூகத்தில் அந்தஸ்துள்ள பிரஜையாக காட்சியளிக்கிறார் பழனி. அன்று லாக்கப்பில் அடித்த போலீஸ் அவன் வீட்டு வாசலில் இன்று பந்தோபஸ்துக்கு. ஏன் மேகலா, பணம் வந்துட்டா சமூகத்தில் பெரிய மனுஷ அந்தஸ்து வருதில்லையா? முகத்தில் மோதிய காற்றினால் கலைக்கப்பட்டு பறந்த தலைமுடியை ஒதுக்கிவிட்டபடி அவரை பார்த்தாள். என்ன யோசனைகள் பலமா இருக்கு அப்போதிருந்து. இப்ப கேள்வியும் புதுரா இருக்கு. பழனியோட வாழ்க்கைய நினைச்சு பார்த்தேன். ஊரில் எந்த முக்கிய விழாவானாலும் பழனியிடம் நன்கொடைக்கு போய் நிற்கிறாங்க. அவன் பெயரை தலைமையிடத்துல போடுறாங்க. பொறாமையா இருக்கா? சேச்ச,
நாம பார்க்க வளர்ந்த பையன் அவன். ஆனால் சமூகத்தை நினைச்சாதான் குழப்பமா இருக்கு. சேலை தலைப்பால் தோள்பட்டை இரண்டையும் மூடிக்கொண்டாள் மேகலா குளிருக்கு அடக்கமாய். என்ன பாரு, ஒழுக்கம் நியாயம்னு பேசிக்கிட்டு அதன்படி வாழ்றேன். உனக்கு எப்பவுமே இந்த சாதாரண சேலைன்னு தான் தலையில எழுதியிருக்கு. ஆனா சட்டத்துக்கு புறம்பா தில்லுமுள்ளு செஞ்ச பழனி சொடக்கு போட்ட நாழிகையில் பெரிய மனுஷனாயிட்டான். செல்வம் எல்லாம் அவனிடம் மண்டிட்டு நிக்குது. அதான் புரியல. குழம்பி போய் பேசும் தன் கணவரை பரிவுடன் பார்த்தாள் மேகலா. குளிர்காத்து அடிக்குதே, காதை சுத்தி துண்டை வேணும்னா கட்டிக்குங்களேன். பரவாயில்ல, இதமாத்தான் இருக்கு. முகத்துல மோதுற காத்து மனசுக்கும் சுகமா இருக்கு. இதுதான் வித்தியாசம் என்றாள் மேகலா மென்மையாய். என்ன சொல்ற? பழனியிடம் இப்ப காசு இருக்கு, புகழ் இருக்கு, உண்மைதான். ஆனா முக்கியமானது இல்ல. புரியல. சாதம் குழஞ்சா கஞ்சியா சாப்பிட்டுடலாம். ஆனா மனுஷனோட குணமே குலைவாயிடுச்சுன்னா கேவலம் தானே. ஊன்னு வேலையாள்களை அதற்றதும், ஹிஹின்னு பவர் உள்ள ஆசாமிகளிடம் குழையறதும் பாவம் பழனி. சொந்த மனைவியிடம் கூட இயல்பா பேச வரல பழனிக்கு. எப்பவுமே ஒரு முகமூடி மாட்டிக்கிட்டு அதே பழகி போய் முகமூடிய மாட்டிக்கிட்டதே மறந்து போய் வேஷத்தோடவே அலையிறான் பழனி. தன் இயல்பான குணமே மறந்து போன மனுஷன் பரிதாபத்துக்கு உரியவன் தானே. அதுதானே அவனோட கவசமும் கூட. இப்போ கவசம் இல்லைங்க, காலை பிடிச்ச சனிய. மேலே ஏறிட்டு இறங்க தெரியாம முழிக்குமே குழந்தைங்க, அது போன்ற நிலை. எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாத பிச்சைக்காரர் தோற்றத்துல அவன் முகம். வசதி இல்லாட்டியும் எல்லாமே இருக்கிற ராஜா மாதிரியான கம்பீரம் உங்க முகத்துல. எப்படி வந்தது இது? எப்படி? நீங்க கடைபிடிக்கிற வாழ்வு நெறிகள் தான் காரணம். பளிச்சென்று மனதில் பதியுமாறு சொன்ன மனைவியை பெருமையுடன் பார்த்தார் ராமநாதன். பைக்குள் இருந்த துண்டை எடுத்து தலையில் சுற்றி கொண்டார். என்ன குளிருதுங்களா? இல்ல, ராஜாவுக்கு கிரீடம் இருந்தால் தானே அழகு. நான் இந்நாட்டு மன்னர், நீ என் இதயராணி என்று கம்பீர பொலிவுடன் சொன்ன கணவரை சந்தோஷமாய் பார்த்தாள் மேகலா.